ஒரு நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சந்தோஷத்தில் இருந்த நாள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி மீண்டும் கொண்டு வரப்படுகிற நாள். அந்த பெட்டி சாதாரண மரப்பெட்டி இல்லை. அது தேவனுடைய சந்நிதியின் அடையாளம். அவர் பரிசுத்தத்தின் சின்னம். அவர் மக்களோடு இருக்கிறார் என்ற உறுதி. அந்த நாளில் தாவீது ராஜா மிகுந்த உற்சாகத்துடன் அதை எருசலேமுக்கு கொண்டு வர திட்டமிட்டார். புதிய வண்டி தயாராக்கப்பட்டது. மக்கள் பாடினர். வாத்தியங்கள் முழங்கின. முழு மகிழ்ச்சி சூழ்நிலை. அந்த வண்டியை ஓட்டியவர்களில் ஒருவன் உஷா. எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு இடத்திலே மாடுகள் தடுமாறின. வண்டி ஆடியது. உடன்படிக்கை பெட்டி சாயும் போல் இருந்தது. ஒரு நொடியில் நடந்த சம்பவம். உஷா பயந்தான். பெட்டி கீழே விழக்கூடாது என்று எண்ணினான். அவன் உடனே கையை நீட்டி பெட்டியை தொட்டான். மனித பார்வையில் அது தவறா? அவன் பாதுகாக்க முயன்றான். அவன் நல்ல எண்ணத்தில்தான் செய்தான். ஆனால் அதே நொடியில் அவன் தரையில் விழுந்தான். அவன் உயிர் பிரிந்தது. ஏன்? தேவன் முன்பே தெளிவாக கட்டளையிட்டிருந்தார். இந்த பெட்டியை யாரும் நேரடியாக தொடக்கூடாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட லேவியர்கள் மட்டுமே தங்க கம்பிகள் மூலம் தோளில் சுமந்து செல்ல வேண்டும். ஆனால் அந்த நாளில் பெட்டி வண்டியில் வைக்கப்பட்டது. தேவன் சொல்லாத வழி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இங்கே முக்கியமான உண்மை என்ன? தேவன் அன்பானவர். ஆனால் அவர் பரிசுத்தமானவரும் ஆவார். நாம் நல்ல எண்ணத்தோடு செய்தாலும் அவர் சொல்லிய வழியை மீறினால் அது கீழ்ப்படிதலாகாது. உஷா நினைத்தது, நான் தேவனை காப்பாற்றுகிறேன். ஆனால் உண்மை என்ன? தேவன் மனித கைகளால் காக்கப்பட வேண்டியவர் அல்ல. அவர்தான் காக்கிறவர். அந்த நாள் மகிழ்ச்சி நாள் இருந்தாலும் ஒரு பெரிய பாடமாக மாறியது. தேவனுடைய பரிசுத்தம் சாதாரணம் அல்ல. அவருடைய சந்நிதியை அலட்சியமாக நடத்த முடியாது. அந்த சம்பவத்திற்கு பிறகு தாவீது பயந்தார். நிறுத்தினார். பின்னர் வேதத்தில் சொல்லியபடி சரியான முறையில் லேவியர்கள் மூலம் பெட்டியை சுமந்து கொண்டு வந்தார். இந்த கதை நமக்கு சொல்லுவது, நல்ல மனசு மட்டும் போதாது. கீழ்ப்படிதல் தேவை. உற்சாகம் மட்டும் போதாது. அவருடைய வார்த்தைக்கு மரியாதை தேவை. தேவன் அன்பு. ஆனால் அவர் பரிசுத்தமும். அவருடைய அருகில் வரும்போது நாம் கவனமாக, மரியாதையுடன், கீழ்ப்படிதலுடன் வர வேண்டும்.